ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுற மாதிரியான அதே சமயம் ரொம்பவே ஸ்பைசியான மிளகு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. இது சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அம்புட்டு ருசியாக இருக்கும். இது சாதம் மட்டும் இல்லை, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, இதோட 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகோட அளவு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வறுபடணும், அரிசிலாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதோட இந்த பருப்பு, மிளகு, வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். ஸோ அந்தளவு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து செய்கிறப்போ குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு முக்கியமான மசாலாவே இந்த குழம்புக்கு. இந்த மசாலா வச்சு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 ml கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, அதோட 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு 1 கப் அளவு சேர்த்துக்க போகிறோம். இந்த பூண்டை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓரளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அதாவது ஒரு 3/4 பதம் வெந்துடணும். பூண்டும் சரி வெங்காயமும் சரி 3/4 பதம் வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்றே ஒன்று தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா கொலைய வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நாளைக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம்.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதித்து இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பெலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு வாரம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வந்து டெய்லியுமே நீங்கள் இதை சாப்பிட்றது நல்லது. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலா எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் மசாலா சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி. இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்டப் பண்ணும். மோஸ்ட்லி ப்ரெக்னன்ட் லேடிக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சோன்னா இதோட ருசியே வேறு லெவலில் இருக்கும். இதோட நம்ம வெறும் அப்பளம் வத்தல் கூட வச்சு சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி தொட்டுக்கு அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.